எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்து சமய அறநிலைத்துறையும் அதை சுற்றிய அரசியலும், ஸோ அதுதான் இன்றைக்கி ரொம்ப பெரிய ஹாட் டாப்பிக்கு. கடந்த 5 வருடமாக இந்த துறையை பற்றியான எந்த ஒரு அரசியலும் நடந்துச்சு. ஆனால் அந்த அரசியலினோட தொடக்கம் அரசியலின் முதற்கட்ட மாற்றம் என்று அழைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திலான ஒரு அமைச்சரவையிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அன்பு சகோதரர் திரு ரமேஷ் அவர்கள் அந்த அறநிலைத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்த அரசியல் தொடருது. ஓகே, இதை பற்றி நம்ம முன்ன பதில் நிறையா பார்த்துருக்கோம். இதில் நல்லா பாருங்களேன், அது என்ன இந்து சமய அறநிலைத்துறைனா மட்டும் இந்த அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இது எத்தனை காலத்துக்கு? இந்து சமய அறநிலைத்துறை, அதை சார்ந்த மக்கள், அவர்களுடைய நம்பிக்கை. ஸோ இந்து சமய அறநிலைத்துறையில் திரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சென்று ஆய்வு செய்கிறார். ஒரு இளம் அமைச்சர் நிறைய விஷனோட போகிறாரு. அந்த விஷனோட ஏதாச்சும் ப்ரெடிக்ட் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறாரு. அவர் ஆய்வு செஞ்சு ஆய்வின் முடிவில் இந்த மாதிரி வசூலிக்கப்படுது குறுக்க செல்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆய்வு முடிவு வரட்டும், அந்த ஆய்வினுடைய அறிக்கை வரட்டும், நடவடிக்கைகள் வரட்டும். வருவதற்கு முன்னாடியே ஒரு சாதிய அமைப்பை கட்டமைக்கிறது, இந்த சார்ந்துள்ள இடத்திலிருந்து வந்த ஒரு அர்ச்சகரை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த சாதிய வளையத்தை பின்னி அதற்கு பின்னால் இருந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்களே, அது போன்ற அரசியல் இதற்கு முன்னால் 3-4 வருடங்களாக நடந்துட்டுருக்கு. இனிமேல் நடக்கக்கூடாது. அதுதான் மாற்றத்திற்குண்டான முதல் படி அப்படின்னு சொல்கிற அந்த அரசியல். அதனால் மக்கள் இந்த அறநிலைத்துறை சார்பாக இப்போ நடந்துட்டு வர அரசியல், அங்கே தூத்துக்குடியில் உள்ள முன்னாள் அமைச்சர் உடனே பதிவு போடுறார், இது இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் கடந்த 4-5 வருடங்களாக ஒரு வருட காலமாக திருச்செந்தூர் முருகன் கோயில் சம்மந்தப்பட்ட நிறைய பதிவுகள் வருது. கோர்ட்டில் வழக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் அர்ச்சகர்கள், அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் ஆல்ரெடி நிறையா விஷயங்கள் ஈடுபட்டிருக்காங்க. கோர்ட்டே நீதிபதி அவர்கள் விசிட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அது இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு உத்தரவு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய போன லாஸ்ட் 4-5 வருஷங்களில் நடந்ததெல்லாம் உண்டு. அதை பற்றியெல்லாம் அந்த அமைச்சர் எப்போவுமே வாயை திறக்கலாம், முன்னாள் அமைச்சர். ஆனால் இப்போ உடனடியாக ஒரு மாற்றம் அப்படின்னு வேணும் அப்படின்னா பொறுத்து தாங்க இருக்கணும். சும்மா இந்த பழைய அரசியலை திரும்ப எதிர்த்தால் மக்கள் நம்ப மாட்டாங்க. அது என்ன இந்து சமய அறநிலைத்துறையை மட்டும்தான் பண்ணணுமா? வேறு மதம் இல்லையா? வேறு சமயம் சார்ந்த எந்த துறையும் இல்லையா? அதில் எதுவுமே நடக்கிறது இல்லையா? அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அரசியலும் பண்ண முடியாதா? முடியாது. ஏன்னா இந்த ஒரு அரசியலை காலங்காலமாக நம்ம தொட்டு பண்ணோன்னா இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு வளையத்தை பின்ன முடியும் அப்படிங்கிற நினைக்கிறாங்களே, இதை மக்களாகிய நம்ம கண்டிப்பாக இதை உடைக்கணும். இந்து சமய அறநிலைத்துறையினுடைய பணிகள் என்னங்க? கோயிலில் உள்ள நிர்வாகம், அர்ச்சகரோட பணியை செய்வாங்க. அந்த டோட்டல் கோயிலுடைய நிர்வாகத்தை பண்ணுறது, பக்தர்களுக்கு தேவையான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மொத்தனை நற்பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கறது, நற்பலன்கள் கூட சொல்லக்கூடாது, பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, அங்கே வரவு செலவு கணக்குகள் தணிக்கைகளை தாக்கல் செஞ்சு அதை நெறிமுறைப்படுத்துறது, இந்த வேலையெல்லாம் அறநிலைத்துறை பண்ணணும். இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இப்போ மட்டும் சொல்லலை, ரொம்ப வருஷ காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம், கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் சொல்லிகிட்டு இருக்கோம். கோயிலுடைய கலை பாரம்பரியம், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அதை பாதுகாக்க வேணும். அப்புறம் கோயிலுடைய ஆக்கிரமிப்பு இடங்கள், அந்த சொத்துக்கள் அதையெல்லாம் மீட்க வேணும். அப்புறம் இந்த இந்து சமய அறநிலைத்துறையில் 2025 கூட ஹைகோர்ட்டில் ரிப்ளை வந்திருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபண்ட்ஸு அதை வேறு பணிகளுக்கு பயன்படுத்துதல். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணி அரசியலை திசை திருப்பி நிர்வாகத்தினுடைய பணிகளை, அதையும் இந்து சமய அறநிலைத்துறையில் அதிகமாக ஃபண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி அதை வேறு ஒரு பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணணும், வேறு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எழுப்பப்பட்டு அது நீதிமன்றம் வரை சென்று கூட அது நடக்கலை. அந்த மாதிரி நேரங்களில் பேசப்படாத அரசியல் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு முழுமையான ஒரு முன்மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. அந்த நடவடிக்கை மேலே உடனே அரசியல் பேசுகிறதுங்கிறது எந்த விதமான ஒரு மாற்றத்திற்குண்டான அரசியலாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான அரசியலையும் நல்ல விதமான அந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய செயல்பாடுகளையும் கண்காணித்து நல்ல ஒரு முறையில் இந்த துறையை கொண்டு செல்வார் சகோதரர் ரமேஷ் அவர்களில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. ஒன்று தாங்க கேட்குறேன், அந்தந்த சமயத்துக்குன்னு மரபு இருக்குது. அந்த சமயம், அந்த இந்து சமயம்னா இந்து மதம், அதற்கு உட்பட்ட பிரிவுகள், உட்பிரிவுகள், அந்தந்த உட்பட்ட மரபு வழி சார்ந்த ஒரு ப்ரேயர்ஸ், மரபு வழி சார்ந்த ஊர் பண்டிகைகள், ஊர் விழாக்கள் எல்லாமே இருக்குது. இதில் இந்து சமய அறநிலைத்துறை எந்தெந்த வழிகளில் அதை பயன்படுத்தி அரசியல் நடைபெற்று இருக்குன்னு கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் அங்கங்கே எடுத்தால் எவ்வளோ நடந்துச்சு. அது போன்ற விஷயங்கள்லாம் அப்போ பேசப்பட்டதா? அப்போ பேசியிருக்காங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு பேசியிருக்கோமா? பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் பேசாத குரல்கள், வராத குரல்கள், இன்றைக்கி நிறையா குரல்கள்
இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வெளியே வரும். இதை என்னென்னு சொல்கிறது இந்த அரசியல் பேர்? ஸோ அதனாலங்க, ஸோ இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த ஒரே ஒரு இதை தான் மக்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்து சமயத்துக்கு ஒரு மரபு இருக்குது. அவர்கள் இது ஒரு வாழ்வியல் முறையிலான விஷயம். இந்த வாழ்வியல் முறை சார்ந்த அந்த கோவில்களாக இருக்கட்டும், கோவில்கள் சார்ந்த சொத்துக்களாக இருக்கட்டும், அந்த கலாச்சாரமாக இருக்கட்டும், கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அங்கே தேடி வர மக்களாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஒரு விஷயம் இந்து சமய அறநிலைத்துறை. ஆனால் இந்த இந்து சமய அறநிலைத்துறை அடுத்தவர்களுடைய மரபு சார்ந்த வழிபாடுகள், மரபு சார்ந்த நம்பிக்கைகள், இதிலெல்லாம் தேவையான இடங்களை தலையலாம், தேவையற்ற இடங்களெல்லாம் சில அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தலையிட்டு போய் வந்ததெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தது உண்டு. நிறைய மாவட்டங்களில் அது மாதிரியான சட்டச்சிக்கல் நடந்தது. அந்த மாதிரி விஷயங்களில் இனிமேல் இந்த இந்து சமய அறநிலைத்துறை ஈடுபடாமல் முழுமையாக ஒரு கலை, கலாச்சாரம், பண்பாடு, ஸோ கோயில், அது இல்லாமல் அதில் வர்ற பொருளாதார இதுங்க, ஸோ இதை நெறிமுறைப்படுத்தி பக்தர்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறதா மட்டுமே இந்த இந்து சமய அறநிலைத்துறை இருக்குங்கிறதுல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. A fresh candidate with a fresh vision can do anything and many things. So we are waiting for that. It will get done. அது நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். தேவையற்ற அரசியலை தவிர்ப்போம். நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணும்போது இது அரசியல்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்கிப் பண்ணுவோம். இது தேவையற்ற ஒரு அரசியல் மட்டுமே. இதை சார்ந்து ஒன்றுமே இல்லை. நான் சொன்ன மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இந்து சமய அறநிலைத்துறை பண்ண வேண்டிய விஷயங்கள்னு. அதை பண்ணுவாங்க வெற்றிகரமாக அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதன் மேலே நம்ம கருத்துக்களை வைப்போம். இது போன்ற அரசியல்களில் நம்ம காதலாக கேட்டாலும் சரி, இது பண்ணாலும் சரி, இதை இன்னும் நிறைய பேர் மூளைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் நிறைய பதிவுகள்லாம் போடுறாங்க. அதெல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிடலாம். இந்த மாதிரி அரசியல்லாம் இனிமேல் எடுபடக்கூடாது. கண்டிப்பாக எடுபடவும் விடக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ மற்ற மதங்கள் சார்ந்து எந்த ஒரு அரசியலும் பண்ணாத நேரத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்து மட்டும் அரசியல் பண்ணணுங்கிற அந்த கலாச்சாரத்தில், அந்த கலாச்சாரத்தின் வேரிலிருந்து ஒரு சில விஷயங்கள் உடனடியாக நீக்க முடியாது. ஆனால் கிளை சார்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இது போன்ற அரசியலை கண்டிப்பாக நம்ம கைவிடணும். பண்ணுபவர்களை தூக்கி எறியணும். அதுதான் ஒரே தீர்வாக இருக்கும். நன்றி.